அங்க இப்ப நம்ம போய் இப்ப மாங்காய் பறிச்சுட்டு வருவோம். அங்க மாங்காய் மரம் எல்லாம் இருக்கு, வாங்க போலாம். சைடுல எல்லாம் பாருங்க ஃபுல்லா தேக்கு மரமா இருக்கு. அப்படியே அந்த சைடு பாருங்க, அதெல்லாம் தேங்காய் மரம் தான், எல்லாமே எங்களுது தான். இப்ப அங்கதான் போயிட்டு இருக்கோம். இங்கதான் மாங்காய் பறிக்க போறோம், வாங்க போலாம். பறிக்கலாம். நான் பறிக்க இதுதான் இந்தா வருது. அந்த இதை பிடிச்சி இல்லை, அதை பிடிச்சி இருங்க, போய் பறிக்கலாம். அம்மா ஹைட்டா இருக்கு, அங்க இருக்கு, இருங்க பறிக்கலாம். இதுல போய் காமிச்சிட்டு போடு. இங்க பாருங்க, இங்க எங்களோட தென்னை மரம் எல்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் அங்க ஃபுல்லா மழை பெஞ்சதுனால ஃபுல்லா தண்ணியா இருக்கு அந்த சைடு. இதை நாங்க இன்னொரு vlog-ஆ எடுத்து போடுறோம், வாங்க போலாம். இதுதான் எங்களோட கொய்யா மரம், வாங்க அப்படியே அந்த சைடு போலாம். இது ஃபுல்லா மழை பெஞ்சதுனால எல்லா மரமுமே கீழே விழுந்திருக்கு, அதனாலதான் இப்படி இருக்கு. மழை பெஞ்சனால வழியில கூட போக முடியல. இங்க பாருங்க, வாங்க நம்ம ஒரு சில கொய்யா பழம்லாம் நல்லா இருக்கு, மரத்துல இருந்து பிச்சதுனால நல்ல பழமா இருக்கு. இங்க பாருங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷாவும் இருக்கு. இதெல்லாம் நாங்க ஊருக்கு வரும்போது மட்டும்தான் இதெல்லாம் கிடைக்கும். நம்ம சென்னையில சிட்டில தானே இருக்கோம், அதனால இதெல்லாம் கிடைக்கல. நம்ம தோட்டத்துக்கு வந்தோம்னா இதெல்லாமே கிடைக்குது. இங்க முயல்லாம் இருக்கும், இப்ப இல்ல. வாங்க அப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு காமிக்கிறேன்.
வாங்க இப்போ வந்து வீட்டுக்கு போய் இந்த மாங்காய் பறிச்ச மாங்காய்லாம் ஊறுகாய் போடலாம். பாருங்க நம்ம எவ்வளோ பறிச்சிருக்கோம்னு. வாங்க அப்படியே வீட்டுக்கு போகலாம். இந்த மாமரம்லாம் இப்பெல்லாம் காய்க்காது, அதோட சீசன் அப்ப கூட காய்க்கும். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நிறைய காய்க்கும். இது வந்து மல்கோவா மாமரம். இது வந்து கிளிமூக்கு. இது வந்து காசாலிட்டு. இது வந்து பஞ்சவரணம். அதுவும் பஞ்சவரணம். ஓகே வாங்க போகலாம் வீட்டுக்கு. அதெல்லாம் பறிச்சிருக்கோன்னு பார்க்கலாம். பாருங்க எவ்வளோ மாங்காய் பறிச்சிருக்கோம். வந்து பிக்கிள் போடலாம். இப்போ வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாங்காய்லாம் அலசணும். அதுக்கு வந்து ஒரு பாத்திரம் வேணும். இதெல்லாம் எடுத்து உள்ள போட்டு கழுவலாம். நம்ம இதை வந்து கழுவியாச்சு. இனிமேட்டு இதை வெட்டி காய வைக்கிறது தான். காய வச்சோன்னா நம்ம பிக்கிள் போடலாம். A few moments later. பார்த்தீங்கன்னா நம்ம மாங்காய்லாம் வெட்டியாச்சு. இதுக்கடுத்து நம்ம மாங்காவை மட்டும் காய வைக்கணும். இப்போ ஒன்னொன்னா எடுத்து காய வைக்கணும். நம்ம ஸ்விம்மிங் பூலுக்கு தான் போயிட்டு இருக்கோம். நம்ம வந்து போய் குளிச்சுட்டு வரலாம் வாங்க. ஆக்சுவலி இதுதான் எங்களோட தொட்டியா இருந்தது. அதுக்கு பக்கத்திலே வந்து பெருசா ஒரு ஒன்று கட்டியிருக்காங்க. அதை நாங்கள் ஸ்விம்மிங் பூலா யூஸ் பண்றோம். நம்ம இப்ப இதுல தான் குளிக்க போறோம். வாங்க போலாம் உள்ள. இதுல இந்த தொட்டி இதுல நிக்கிறோம். இந்த சின்ன இதுல சூப்பரா இருக்கு. பாருங்க இதுக்கு அடுத்து இதுக்குள்ள போகும். இங்கெல்லாம் நம்ம தோட்டத்துக்குலாம் வந்தாதான் இதெல்லாம் கிடைக்குது நம்மளுக்கு. அங்கெல்லாம் இருந்தா நம்மளுக்கு கிடைக்காது. பாருங்க இப்ப நம்ம உள்ள போகுது. வாங்க உள்ள இறங்கலாம். சூப்பரா இருக்கு.
1 week later. மாங்காய் நல்லா காஞ்சிருச்சு. இன்னும் ஊறுகாய் தான் போட போறோம். பாதி மாங்காய் வந்து நாங்க ஊறுகாய் போட இருக்கோம். இந்த பாதி மாங்காவை நாங்க அப்புறம் யூஸ் பண்ணிக்குவோம். இந்த மாங்காவை எங்க அம்மா சுடு தண்ணியில போட்டு தண்ணியை ஃபில்டர் பண்ணி வச்சிட்டாங்க. இப்போ நம்ம இதில் போட்டோம்னா ஊறுகாய் ரெடி ஆயிரும். அவ்வளவுதான், ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கடுத்து நம்ம வந்து ஒரு கிளாஸ் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்மளுக்கு எப்போ தேவையோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணிப்போம். இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம். பாய் பாய். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க.